நம்ம ஏற்ற ரிஸ்ட்டாக ஒரு 60 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் நம்ம மலையிலே ஓட்டிகிட்டு வந்தோம். செம்ம மழை. ரெயின் கோட் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு ஓட்டி வந்தேன். ஹெல்மெட்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு நனைஞ்சிருக்கும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் மலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்று நனைஞ்சிருக்கு தெரியுது பார்த்தா உங்களுக்கு. 60 கிலோமீட்டர் நம்ம மலையில் நனைஞ்சிட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் நமக்கு சார்ஜ் 95 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 தான் காட்டுது. நான் ஜிப் மோடில் ஒரு 30 கிலோமீட்டர் ஓடிருப்பேன். மீதெல்லாம் ஸ்மார்ட் எக்கோ மோடில் தான் ஓட்டினேன். அப்புறம் வண்டியில் நமக்கு ஃபுல்லாக மலையில் தான் வந்தேன். மலையில் ஓட்டும்போது இந்த பைக் பிரேக்கு கொஞ்சம் சுமாராக தான் பிடிக்கும்னு சொல்லலாம். வண்டி ஸ்கிட்லாம் ஆகலை. கொஞ்சம் பிரேக் வந்து நார்மல் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நம்ம மலையில் ஓட்டுறதுக்கும் கொஞ்சமாக வித்தியாசமாக இருந்துச்சு. மலையில் ஓட்டினா கொஞ்சமாக பிரேக் பிடிக்கல, கொஞ்சம் லைட்டாக. வண்டி ஸ்கிட்லாம் ஆகலை. பார்த்திங்கன்னா ஸ்பீட்லாம் 80 ரோட்டில் போனால் நல்லா கண்ட்ரோல் கிடைக்குது நமக்கு. ஒரு ட்ரிப் வந்து நமக்கு 56 காட்டுது. பார்த்திங்கன்னா கரண்ட் ரைடு பார்த்திங்கன்னா 56 கிலோமீட்டர். ட்ரிப்பு 56 தான். ஸ்பீடாக தான் வந்தேன். 96% சார்ஜ் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ 12 தான் இருக்குது. நமக்கு இப்போ 56 தான் நமக்கு கொடுத்துருக்கு ட்ரிப்பில். நம்ம ரேஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு வேகமாக பண்ணாலும் கம்மியாக கிடச்சிருக்கு. நம்ம வேகமாக அதாவது ஒரு 25 கிலோமீட்டர் நான் 50 ஓட்டியிருப்பேன், 45 ஓட்டியிருப்பேன். மீதி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் நான் வந்து 70-80 தான் ஓட்டினேன். நீங்கள் 70-80 தான் ஓட்டினா உங்களுக்கு இந்த ஜிப் மோடில் 40 to 50 தான் கிடைக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் நம்ம ஓட்டுற நான் 80 மேலே போனேன், 70 to 80 போனேன். ஜிப் மோட்டை வந்து நான் 40 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். 40 கிலோமீட்டரில் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து நான் 80 மேலே போயிருப்பேன், ஏதாவது 70 to 80 போயிருப்பேன். எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது எனக்கு. மலையில் ஃபுல் மலையில் தான் ஓட்டினேன். வண்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சார்ஜ் போட்டேன், சார்ஜ் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் மைலேஜ் தான் கொஞ்சம் ரொம்ப ட்ராப் ஆகுது. ஜிப் மோடில் ஓட்டும்போது நமக்கு வெறும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப இதாக இருக்குது. பார்த்தா நமக்கு ஜிப் மொத்தமே ஒரு 50 கிலோமீட்டர் கொடுக்குது போல் இந்த மைலேஜ். 70 to 80 ஓட்டினேன் நமக்கு. அது 95 சார்ஜ் போட்டிருந்தேன். இப்போ கரெக்டாக 10-15% தான் ஆயிடுச்சு, இறங்கிடுச்சு நமக்கு. அவ்வளோ டவுன் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம டிக்கிக்குள்ளே என்ன வச்சுட்டு வந்தேன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், லேப்டாப் வச்சுட்டு வந்தேன் மலையில். நாளையில் சேஃபாக இருக்குதுங்களாம். இங்கே பாருங்கள், லேப்டாப், சார்ஜர், பைக் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர், ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே அதில் போட்டுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இதில். நீங்கள் பார்க்கலாம் நீங்கள்.